சிந்தூர் தொடர்பான ராணுவ நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. விமானப்படையின் இந்த அறிவிப்பிற்கு காரணம் என்ன பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் களமிறங்கிய இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அது மட்டுமின்றி நமது எல்லையை பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கருவிகளை பொருந்தியது இந்திய ராணுவம். இந்த தாக்குதலின் போது முப்படைகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த நடவடிக்கைகளை மீறி தாக்குதல் நடத்தியது. இப்படி பரபரப்பான சூழலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்திய விமானப்படை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள தகவல்தான் உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு ஆபரேஷன் சிந்தூரில் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் தொழில்முறையுடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் சரியான நேரத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதையும் தவிர்க்குமாறு இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தப்பட்டாலும் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதால் இந்தியாவில் உள்ள 32 விமான நிலையங்கள் பாதுகாப்பு கருதி முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன. அதேபோல பாகிஸ்தானில் இன்று 150 விமான நிலையங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.